அரங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இருந்த கஷ்டம்தான் நீங்க நினைச்சிருப்பீங்க. ரிஷபராசிக்கு மட்டும்தான் கஷ்டமா இருந்ததா, ஏந்த ராசி தான் கஷ்டப்படாம இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ராசிக்காரங்களை விட ரிஷப ராசிக்காரங்க கொஞ்சம் கஷ்டம் அதிகமாவே இருந்திருக்கும். ரிஷப ராசிக்காரங்க சுக்கிரன ராசி அதிபதியா கொண்டவங்க. நீங்க கிருத்திகை 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம், ரோஹிணி மிருக சீரீசம் 1வது பாதம், 2வது பாதம், 3வது பாதம். இந்த நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. ரிஷப ராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க. உங்களுக்கு கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லதோ கெட்டதோ முழுசா தெரிஞ்சுக்கவங்க. எல்லாம் இடங்களையும் நேர்மையாகவும் உண்மையாக மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்புதான், விட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. நீங்க உங்களுடைய ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணாம எந்த தரப்புல நியாயம் இருக்கோ அங்கதான் நீங்க சந்தோஷம், அங்கதான் நீங்க உண்மையை பேசக்கூடியவங்க. நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு பெரும்பாலுமான எல்லா புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்களா இருப்பீங்க. பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்புக்கு மட்டுமே வெளிக்காட்டக்கூடியவங்க. நீங்க எடுத்த காரியத்தை எல்லாமே எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படிங்கறதுல கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நீங்க தங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு இதனால பார்க்கிறவங்க எல்லாருமே ரிஷப ராசிக்காரங்க இவங்களுக்கு என்னப்பா குறைச்சல் அப்படின்னு பார்க்கக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆனா நீங்க இப்ப சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருப்பது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். ஆனா இப்ப வரக்கூடிய காலகட்டத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தடுமாறி எந்திரிச்சிருப்பீங்க. உங்களுடைய குறை சொல்றதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க. ஆனா வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தாங்க நீங்க. வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது இந்த தேதியிலிருந்து உங்களுடைய 5 கிரகணங்களும் சேர்க்கை ஒன்றாக இருக்குது. இப்ப நடக்கக்கூடிய வாழ்க்கை நிலையை எல்லாம் முழுவதுமாக மாற்றப் போகுது. இதை சதுர்த்தி கிரகணம் யோகம் சொல்லுவாங்க. அதாவது மீன ராசிக்காரங்க சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்களை எல்லா 5 பேரையும் வரக்கூடிய நாட்கள் ஒன்றா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக ஜோதிட எடுத்து பார்ப்பாங்க. இதுல குறிப்பாக அதிகமான பலன் பெறக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ரிஷப ராசிக்காரங்க தாங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா அக்கதான் மீன ராசிக்காரங்க உச்சம் பெற்று அங்க அனைத்து விதமான பலன்களையும் உங்களுக்கு தரப்போறீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்துல நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் கடந்த 2 வருடங்களாக அனுபவிச்சிருப்பீங்க. பெரியதாக இந்த கடந்த நாட்கள்ல இருந்த வருமானம் மற்றும் பெரிதான பொருளாதாரம் முன்னேற்றம் இல்லாத ராசியாக இருந்திருப்பீங்க. அது இப்பொழுது முழுமையா மாறப்போகுது. ஒரு பயிற்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு, ராகுகேது பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு படிப்படியா பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிற ரிஷப ராசிக்காரங்களுக்கு உயரப்போகுது. ஏன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேது கணவன் மனைவி இருவர் சண்டை சச்சரவு பெரும்பாலும் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த கணவன் மனைவி சண்டை வரும்போது முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து சமாதானம் பண்ணுவது, இந்த மாதிரி கொடுத்து போறது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு சண்டை சச்சரவு தவிர்த்து கொள்வது கணவன் மனைவி 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனா பார்த்தீங்கன்னா கேது என்ன பண்ணுவாரு, உங்களுடைய வாழ்க்கையை பெரிதளவு நல்ல ஒரு சம்பந்தத்தை செஞ்சு விடுவாரு. காலகட்டத்துல தன்னுடைய செல்வம் நிலையை இழந்து பொழுது சிவபெருமான் தான் இவங்களுக்கான எல்லா விதமான செல்வ நிலையையும் திரும்பவும் கொடுத்திருக்காரு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். மகாலட்சுமி தாயார் ஒரு முறை தன்னுடைய செல்வ நிலையை இழந்துட்டாங்க. அவங்களை வில்வ மரமாக இப்பொழுது உருவெடுத்து சிவபெருமானுடைய நோக்கி தவம் இருந்ததால இப்பதான் நம்ம இந்த வில்வ இலை
சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யறோம். இதனால நமக்கு நன்மை உண்டு. அப்போ நம்முடைய வழிபாடு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ரிஷப ராசிக்காரங்க தவறாம சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு வில்வ இலையோடு போய் வழிபாடு செஞ்சா, குறிப்பா இலை மாலை கட்டி போடலாம், இல்ல வில்வ இலையில அரசனை செஞ்சு இதன காரணமா உங்களுடைய செல்வ நிலை மேலோங்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க குபேர கடவுளுடைய அருளாசி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இல்லையா, குபேர பெருமான வழிபாடு செய்யறத விட சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. அப்படின்னா குரு கடவுள் உங்களுக்கு செல்வத்தை வழங்கிடுவாரு. ஏன்னா இந்த குபேர கடவுளுக்கே சிவபெருமானத்தான் அந்த செல்வ நிலையை திருப்பி கொடுக்கறாங்க. சரிங்க. சோ இந்த மகாலட்சுமி தாயும் அனுகிரகங்களும் குபேரனுடைய மகானுடைய அனுகிரகமும் பரிபூரணமாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு வேறு கருத்தும் இல்லைங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கான எல்லா செல்வ நிலையும் உங்களை தேடி உங்களுக்கு கைகளில் வந்து சேரும். அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. ரிஷபராசி நண்பர்களே, உங்களுக்கு 8 பிரச்சனைன்னு சொல்லும் போது நீங்க வந்து நினைச்சிருப்பீங்க 8 பிரச்சனைன்னு சொல்லுறாங்க. ஆனா அது என்ன பிரச்சனைன்னு சொல்லவே இல்லையே. இது போல தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் பத்தி சொல்லுறாங்க. அந்த மந்திரம் இந்த மந்திரம்னு சொல்லி ஏமாத்த போறாங்களோ அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஆனா 8 பிரச்சனை அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். ஒண்ணு வந்து பண ரீதியான பிரச்சனை, உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய செல்வ நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வலுவிழக்காம இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நீங்க செய்யக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களோ உறவுகளால இருக்கக்கூடிய பிரச்சனை, உறவு சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 2வது பட்ச பிரச்சனையாக இருக்கிறது. 3வதுன்னு பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான பிரச்சனை, தொழில்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்க கிட்ட இருந்து இப்ப அது விலக போகுது. தொழில்ல என்ன சார் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது தொழிலே பிரச்சனையாதான் இருக்கும். நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அவங்க வேலை செய்யும் போது அந்த வேலை செய்யறவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. அதே நீங்க ஓனா ஒரு பிசினஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒண்ணு சொல்லும் போது உங்க கூட இருக்கிற ஒரு மேனேஜரோ உங்க பார்ட்னரோ அவங்க வந்து உங்களுக்கு எதிரா ஒரு செயலை செய்யும் போது இது போன்ற செயல் எல்லாம் உங்களுக்கு உருவாகுது. ஆனா அது மாதிரி பிரச்சனை இல்லைனாலும் உங்களுக்கு மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏகப்பட்ட செலவுகள் இந்த வாழ்க்கையில வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து மருத்துவ செலவு அதிகமாக செய்யறதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு விதத்துல உங்க குழந்தைகளும் ஒரு காரணமா இருப்பாங்க. அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த குழந்தைகளால உங்களுக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. இதையெல்லாம் நீங்க வந்து குணப்படுத்துறதுக்காக நீங்க வந்து இந்த சிவபெருமான வந்து திங்கட்கிழமை தோறும் மாலை நேரத்துல அர்ச்சனை செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா பிரச்சனையும் தீர்ந்து உங்களுடைய மன மகிழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு உங்க கிட்ட தெய்வீகமா கிடைக்கும். ரிஷப ராசிக்காரங்க பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அவங்க வந்து வெளிய சிரிப்போட இருந்தாலும் கூட அவங்களுக்கான மனவேதனை அப்படிங்கிறது எப்பொழுதும் அவங்க மனதுக்குள்ள இருந்துகிட்டுதான் இருக்கு. அதுக்கு யாரும் வந்து மருந்து போட முடியாது. ஏன்னா அப்படி ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் இருந்துட்டு இருக்கு. அது வெளியே தெரியும் போதுதான் ஏதாச்சும் மருந்து அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க வந்து அதை உள்ள வச்சுக்கிட்டு வெளியே சிரிப்போட இருக்கும் போது இவங்களுக்கு என்னப்பா இவங்க ஜாலியா இருக்காங்க, ரிஷப ராசிக்காரங்களா அவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நீங்க இருப்பீங்க. ஆனா உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கஷ்டம் உங்களோட இருந்துட்டு இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால இந்த ரிஷப ராசிக்காரங்க எல்லாம் உங்களுக்கு நல்ல காலம் அப்படிங்கிறது இப்ப
இப்ப கூடி விரையில வரப்போகுது. இந்த ராகு கேது பெயர்ச்சியில இருந்து உங்களுக்கான எல்லா நன்மையாக நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில இல்லாத பிரச்சனை பொல்லாத பிரச்சனை அப்படின்னு இருந்துட்டு இருந்த காலம் எல்லாம் போய் உங்களுக்கான நல்ல காலம் இப்பொழுது மாறப்போகுது. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே வராது. அதுல இத 100க்கு 100 உண்மைன்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு இன்னமேல் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னா நீங்க இந்த சிவபெருமானுடைய வழிபாடு அப்படிங்கறத உடனடியா செஞ்சிடுங்க. உங்களுக்கு இந்த சிவபெருமான் எப்பொழுதும் துணையாக இருப்பாரு. ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே பண வரவு அப்படிங்கிறது அதிகமா இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரும் அனுகிரகமும் குபேரனுடைய அனுகிரகமும் பரிபூரணமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கான எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். நீங்க சிவபெருமான வழிபாடு செய்யும் இப்போது நம்ம ஒரு விளையாட்டுக்கு சொல்வோம் இல்லையா, இது உனக்கு உதாரணமா சொல்லணும் கூடம்னா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கல்லு 2 மங்கன் சொல்லுவாங்க இல்லைன்னா அந்த மாதிரி சிவபெருமான் வழிபாடு செய்யாதவங்க அந்த 2 தெய்வங்களும் அருளை கிடைக்க நம்முடைய முதல் நிலை நல்ல உயர்வான நிலைக்கு போகலாம்.